ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது முள்ளங்கி பராத்தா வித் ஒயிட் குருமா. ஒரு கடாயில் 2 கரண்டி எண்ணெய் அண்ட் ஒரு பெரிய சைஸ் பொடியாக நறுக்குன வெங்காயம், அதை இதில் ஆட் பண்ணி அதை நல்லா வதக்குங்க. அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், அண்ட் ஒரு பெரிய முள்ளங்கி துருவினதை இதில் ஆட் பண்ணுங்க. அதோட 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம் இதில் ஆட் பண்ணி இப்போ அதை நல்லா வதக்குங்க. இப்போ அதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி அதை நல்லா வதக்குங்க. கடைசியாக கார்னிஷிங்க்கு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்தில் 1/2 கிலோ கோதுமை மாவு, கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு அண்ட் நம்ம செஞ்ச முள்ளங்கி கலவையை இதில் ஆட் பண்ணுங்க. அதை நல்லா பிசையுங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு அண்ட் ஒரு கரண்டி எண்ணெய் விட்டு அது நல்லா சப்பாத்திக்கு எப்படி பிசைவோமோ அந்த மாதிரி பிசையுங்க. இப்போ அதை கொஞ்ச நேரம் ஒரு மூடி போட்டு அப்படியே வச்சுருங்க. ஒரு கடாயில் 2 கரண்டி எண்ணெய், 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம் அண்ட் 2 ஏலக்காய், ஒரு பட்டை, 2 கிராம்பு அண்ட் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு, பட்டாணி, கேரட், பொட்டேட்டோ, 3 பச்சை மிளகாய் அண்ட் பீன்ஸு இதெல்லாம் ஆட் பண்ணி 3 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணி இப்போ அதை நல்லா வதக்குங்க. அதோட 2 மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணி அதை நல்லா வதக்குங்க. மிக்சியில் ஒரு மூடி தேங்காய், 1/2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை அண்ட் 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணி 5 கேஷ்யூஸ் ஆட் பண்ணி இதை கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த காய்கறியை அப்படியே நம்ம ஒரு குக்கருக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிடலாம். அதில் கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி விட்டு குக்கரை மூடிடலாம். விசில் வந்ததுக்கப்புறம் காய்கறி நல்லா வெந்திருக்கும். இப்போ அதில் நம்ம அரைச்ச பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு கடைசியாக கார்னிஷிங்க்கு கொத்தமல்லி தழை ஆட் பண்ணால் நம்ம ஒயிட் குருமா ரெடி. நம்ம பிசைஞ்ச மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்து ஒரு உருண்டை உருட்டிட்டு அதில் கோதுமை மாவு கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா சப்பாத்திக்கு எப்படி திரட்டுவோமோ அந்த மாதிரி திரட்டிக்கலாம். இது ரொம்பவே டேஸ்டியாக அண்ட் ஹெல்த்தியான ஒரு பராத்தாவாக இருக்கும். இப்போ அதை அப்படியே தவாவில் போட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அதை நல்லா குக் பண்ணிக்கலாம். நம்ம டேஸ்டியாக அண்ட் ஹெல்த்தியான முள்ளங்கி பராத்தா அண்ட் ஒயிட் குருமா இஸ் ரெடி. இதுதான் ஃபைனல் லுக்.